Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுடிதார் 32 செஸ்ட் ரவுண்ட் உள்ள ஒரு சுடிதாரினுடைய கட்டிங் பார்ப்போம். அதனுடைய பேண்ட்டும் அதனுடைய இதையும் வச்சு நம்ம கட்டிங் பார்ப்போம். பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேண்ட்டுனா நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் பேண்ட்டுக்கும் பட்டியாலா பேண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனுடைய அகலம் மட்டும்தான் நமக்கு குறையும், ப்ளீட்ஸ் வந்து நமக்கு மாறும், இது மட்டும்தான். அப்போ ஒரு பேண்ட்டில் நமக்கு தேவையான நார்மல் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கிளாத் இருந்தால் கூட போதும். 2.25-2 மீட்டர் இருந்தால் கூட அந்த இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுவே பட்டியாலா மற்ற பேண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா தான் நம்ம துணியினுடைய அளவை பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். நார்மல் பேண்ட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்ச் ஆட்ட நம்ம அதில் வந்து குறைச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா தேவைப்படாது. இடுப்பினுடைய சுற்றளவு ப்ளஸ் ஒரு 3 அல்லது 4 இன்ச்சு மட்டும் நமக்கு எக்ஸஸாக இருந்தால் போதும். மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டிடலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு 11 வருது அப்படின்னா ஒரு 14-15 இருந்தால் மட்டும் போதும். மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டிட்டு 2 இன்ச் அகலமும் 8.5 இன்ச்சு உயரமும் கொடுத்துருக்கேன் கிராச்சுக்கு. இப்போ வந்து நம்ம கீழே இதனுடைய பேண்ட்டினுடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேக்சிமம் உங்களுக்கு 39 இன்ச்சு 1 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு வர லென்த்தும் கிட்டத்தட்ட அதே அளவு தான் நம்மளுக்கு வரும். மேக்சிமம் 37-38 இப்படி தான் நம்மளும் வைப்போம். 11 அப்படிங்கிறது காலினுடைய சுற்றளவு. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 39 இன்ச்சு வருது. 2 இன்ச்சை குறைச்சிட்டு நான் வந்து 37 இன்ச்சு வைக்கிறேன். இதனுடைய கால் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இடுப்பினுடைய சுற்றளவு தான் மாறும், உயரம் வந்து மாறாது. 10+1 சேர்த்து வச்சுருக்கோம் 11.5 இன்ச்சுக்கு. 8 இன்ச்சு அப்படிங்கிறது உயரம். நீங்கள் அதிகமாக இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு மேலே தையல் போடுறீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு 8ங்கிறது 8.5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அங்கே 1/2 இன்ச்சு கணக்கு வச்சு தான் நான் 6+2 சொல்லுவேன், 6+2 சொல்லுவேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் துணி ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. கால் பகுதிக்கிட்ட தொடை பகுதிக்கிட்ட எல்லாம் நார்மல் பேண்ட்டுக்கு அதிகம் வந்து லூஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது செமி பட்டியாலா மாதிரி ஆயிரும். அதே மாதிரி நார்மல் பேண்ட்டுக்கு அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ லூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இடுப்பு சுற்றளவில் 10 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அதோட ஒரு 2-3 இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து ஒன் சைடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது வந்து நமக்கு இந்த சென்டர் பகுதியில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக. நார்மல் பேண்ட் அப்படின்னாவே முன்பக்கமும் பின்பக்கமும் தான் சுருக்கு வைப்போம். இப்போ இடுப்பினுடைய பகுதி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம கட் பண்ணியிருக்கலாம். அதிகமாக நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த செல்வேஜ் வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா அந்த கரைப்பகுதி என்ன ஆகும்னா மடிக்கும் போது அந்த இடம் இடுப்பு சுருக்கமாக வரும், ஃபினிஷிங் நீட்டாக வராது. அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சம் நம்ம கரைப்பகுதியை வந்து வெட்டி எடுத்துருவோம். சில நேரங்களில் வந்து நமக்கு துணி பத்தாமல் போகும். அப்போ வந்து நம்ம அந்த கரைப்பகுதியை அப்படியே ஒரே ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான டாப்புக்கான லைனிங், இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மீட்ரு காட்டன் லைனிங் நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மார்க்கிங் வந்து நீங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிறத முதல்ல கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஃபோல்டு பண்ணுறது ஒரே மெத்தடில் தான். ஃபஸ்ட்டு நீல வாக்கில் 2ஆக மடிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே குறுக்க மடிக்கிறோம். மடிப்பு எல்லாமே நம்ம நிற்கிற பக்கமும் கீழ்ப்பக்கம் அதனுடைய பிசுறு ஓப்பன் இருக்கிற மாதிரியும் மேல் பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரியும் நம்ம மடிச்சுக்க போகிறோம். கீழே எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சு உயரம் கொடுத்து நீங்கள் அதை வந்து லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வளைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். சும்மா லைட்டாக வளைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது காட்டன் லைனிங் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு டாப்புக்கு வந்து 42 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இதில் 40 இன்ச்சு வச்சுருக்கோம். மெயின் கிளாத் காட்டன் கிளாத்துங்கிறனால எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த 42 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு 44 இன்ச்சை நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். உயரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு
இடுப்பு சுற்றளவு நிறைய பேருக்கு டவுட், அது எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு. நம்மளுடைய பிளவுஸ் போடும்போது நமக்கு அந்த ஷேப் இறக்கம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த இடம் தான் மேக்சிமம் நமக்கு அந்த சுடிதாரனுடைய ஷேப் கிடைக்கும். அந்த அளவு நீங்கள் வச்சு அதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த ரெண்டுக்கும் ஓரளவுக்கு மிடில் வர மாதிரி, மார்பு சுற்றளவுக்கும் சீட் சுற்றளவுக்கும் நடுவில் வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரே பாயிண்ட்ல நிற்க போகாது, பெண்டில் தான் வரும். அதனால நீங்கள் அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சுருக்கேன், ஆம்ஹோல் உயரம் 6 இன்ச் வச்சுருக்கேன், மார்பு சுற்றளவு 32 வருது, ப்ளஸ் 4 இன்ச் நம்ம சேர்த்தும் போது 36. இடுப்பு வந்து ரொம்ப டைட்டாக வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து அதில் 25 அப்படிங்கிறத 4 இன்ச்சு சேர்த்து 29, டாட்டுக்காக 1 இன்ச்சு சேர்த்து நான் 30 இன்ச்சு வச்சுருக்கேன். 9.25 அப்படிங்கிறது சீட் சுற்றளவு. கீழே வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். பேண்ட்டை பொறுத்து டாப்புனுடைய கீழே டவர்னுடைய அகலம் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே கேதரிங் பேண்ட் அப்படின்னா நல்லா லென்த்தாக ஸ்ட்ரைட் கட் கூட வைக்கலாம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அம்பர்லா கட்டு மாதிரி வைடாக கேட்பாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எல்லா பகுதியையும் நம்ம ஸ்கேல் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுவோம். சுடிதாரனுடைய ஷேப் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னா செஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அகலம், அதை விட வேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் ஷேப் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி உயரமும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சைடு கட்டு வைக்கிறதும் மெயினாக வேணும். 19, 19.5, 20 அப்படிங்கிறது ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வர்றது தப்பு இல்லை, அதை பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் 15 இன்ச்சு, அதையும் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் டீப் ஆம்ஹோல் வந்து தேவையில்லை. இப்போ மேலே இருந்தே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு ப்ராடாக ஷோல்டர் இருக்கும்போது மேலே என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆம்ஹோல் உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும் ஷோல்டர் கிட்ட பேக் சைடு. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டீப்பு மட்டும் ஃப்ரண்ட்டு மட்டும் நல்லா டீப்பாக உள்பக்கமாக கொண்டு வந்துக்கலாம். நாச்சு வந்து கரெக்டாக நெக்குக்கிட்ட ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இடுப்பு கிட்ட வரைக்கும் உங்களுக்கு 1.5 இன்ச்சு, அதுக்கு கீழே வரும்போது 1 இன்ச்சை நீங்கள் அந்த அகலத்தை குறைச்சிக்கலாம். ஆம்ஹோல் டீப்பு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சீட் கிட்ட ஒரு நாச்சு, இடுப்பு பகுதியில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஆம்ஹோல் டீப்புக்கு நாச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த ஷேப்புக்கு எப்படி நம்ம தையல் போடணும், எப்படி அந்த வளைவு வந்து நம்ம கரெக்டாக உடம்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். நமக்கு ஆம்ஹோலும் ஷோல்டரும் தான் முக்கியம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்துட்டு அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த ஷோல்டர் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். என்ன ஷேப்பில் தையல் வரணுமோ அந்த ஷேப்புக்கு நான் ஊசி குத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஊசியில் வந்து அந்த இது போட்டிருக்கோம். இப்போ இது கை வந்து இது கட் பண்ணுவோம். இது வந்து சின்ன கை தான், அதனால் அதில் என்ன மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா இழுத்து நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இழுத்து அயன் பண்ணும்போது அந்த கார்னர் மட்டும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மறுபடியும் இழுத்துட்டு நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து கீழே எட்ஜுக்கு ஒரு லைன் போட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அந்த செல்வெஜ் அதாவது கரைப்பகுதியை நம்ம வெட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ துணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்பக்கம் அடிக்கிறதுக்காக நீங்கள் துணி விட்டுக்கோங்க. உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு 1/2 இன்ச்சு அதில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. 7 இன்ச்சு உயரம் அப்படின்னா 7.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல்னுடைய அளவை மேக்சிமம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வைங்க.
ஏன்னா அது செக் பண்ணாமல் வைக்கும்போது தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் அதிகமாகும். மற்றபடி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதில் 3 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 3 இன்ச்சே வச்சுக்கோங்க. 3.5 வருது அப்படின்னா 3.5 வச்சுக்கோங்க. ஏன்னா இது சுடிதாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக போடும்போது அது கரெக்டான ஷேப்பில் உட்காரல அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஆம் ஹோல் 7.5 இன்ச்சு. அது எப்படி நம்ம பாடியில் கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். சைடில் 1.5 இன்ச்சு. இதுவும் நம்ம பாடியில் எவ்வளோ சைடில் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கிராஸ் லைன் போட்டுட்டு இதனுடைய வளைவு பகுதியை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கையினுடைய இது வந்து அந்த வளைவு, அந்த ஆம்ஹோல் உயரம், அந்த கிராஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கை ஃப்ரீயாக ஒரு துணியை நம்ம வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தைக்கிற அந்த ட்ரெஸ்ஸினுடைய அந்த அமைப்பும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். வளைவாக வெட்ட வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஷேப் வராது. இடுப்பு பகுதியிலே ஆகட்டும், கழுத்து பகுதியிலே ஆகட்டும், கரெக்டாக அந்த வளைவு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டீப்பும் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் வெட்ட தேவையில்லை. 1/2 இன்ச்சு, அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம வெட்டினா போதும். ப்ளவுஸ் அளவுக்கு ரொம்ப டைட்டாவோ ஒரு பர்ஃபெக்டாவோ நம்ம போட போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நம்ம லூஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். மெயினாக ஷோல்டர் கிட்ட தைக்கும் போது அந்த ஒரு சுருக்கம் மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. ஆம்ஹோலும் ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது, அதாவது ஷோல்டர் பகுதி ஜாயின் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக அந்த இடம் வந்து நீங்கள் லைட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்புறம் போடும்போது, ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இடத்துல எலும்பு இருக்கும், அது கரெக்டாக கவர் பண்ணி வரும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த இடம் மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கவங்க ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, நம்ம இப்படி தைச்சிட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நான் சொல்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டிங்கும், ஏன்னா ஒவ்வொரு கட்டிங்லேயும் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்கள் வரும். ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நமக்கு நுணுக்கங்கள் வரும். அப்படி வரும்போது நம்ம அதை வந்து எப்படி போடுறோம், எப்படி ஒரு ப்ளவுஸ், ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே டைரெக்டாக ஒரு சாம்பிளுக்காக போடுறதோ இல்லை போட்டு பார்க்கலாங்கிறதுக்காகவோ கிடையாது. டைரெக்டாக அது வந்து நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸு தான். ஒரு கஸ்டமருக்காக இருக்கட்டும், இல்லை நமக்காக இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஓன் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தான். அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் வந்து 100% நம்ம நீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து நம்ம தைக்கிறதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம இதை தைச்சு கொடுக்குறோன்னா இதில் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமா நம்ம கட் பண்ணுறோம். அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நம்ம கட் பண்ணுறதுலையும் ஸ்டிச் பண்ணுறதுலையும் தான் அந்த ஃபினிஷிங் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு அளவுக்கும் நீங்கள் வீடியோஸை பார்த்து பார்த்து அந்த ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுங்க. அந்த வெயிஸ்ட்டு, அதாவது லென்த்து, இடுப்புக்கு உயரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றிலையா ஒவ்வொரு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வர மெஷர்மெண்ட்டை அதோட கம்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணுமா, பண்ணணுமா, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். கழுத்தினுடைய அகலம் பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சுக்கு 2.5 அல்லது 2.25 வச்சிங்கன்னா போதும். 2.5 வந்து நம்ம கிளாத்தில் வைப்போம். இது கேன்வாஸ் அப்படிங்கும்போது இதில் ஒரு 2.25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். உயரம், கழுத்தினுடைய உயரம் 5.5 + 1/2 ரெண்டுமே ஒரே அளவு தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரவுண்ட் நெக் தான். ஷோல்டர் வந்து ஓப்பன் ஆகி போகக்கூடாது அப்படிங்கறக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் அதிலே விட்டு தான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் வைக்கிறதுமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது, ஜிப்பு வேணுமா, நாட்டு வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த கேன்வாஸில் நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதை மேக்ஸிமம் ஷார்ட் ஸ்லீவ்னா நீங்கள் அப்படியே கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு எல்போ ஸ்லீவு 3/4 கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். பேக் மடித்து போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டும் வந்து மடித்து போட்டுக்கோங்க. இதில் கீழே வந்து உங்களுக்கு லென்த் அதிகமாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் எவ்வளோ லென்த்து வருதோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குது, அதனால தான் நான் கீழே வந்து மடிக்கிற அளவுக்கு கீழே இறக்கி விட்டுருக்கேன். மேலே முன்பக்கம் வந்து நம்ம மடிக்க தேவையில்லை, அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டான இதில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ லென்த்து வருதோ அதை அப்படியே நம்ம, ஏன்னா 42 இன்ச்சு உயரம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாத இந்த சென்டரில் டிசைன் வரும்போது கரெக்டான ஃபோல்டிங் பண்ணல அப்படின்னா டிசைன் ஒன் சைடாக போயிடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே வந்து எந்த ஒரு வளைவோ அந்த இதோ இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியலை நம்ம நீட்டாக அயன் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ, இப்போ மெயின் கிளாத் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஜன்னு மடித்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை. உயரம் வந்து நமக்கு 42 அப்படிங்கும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் உள்பக்கம் துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் எவ்வளோ லென்த் வந்தாலும் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஒன் சைடு துணி கீழே குறைஞ்சு மேல் பக்கம் இதாகவும் வச்சுட்டோம் அப்படின்னாலும் அது ப்ராப்ளம் தான். அதனால் எந்த அளவுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த நாச்சஸ் நீங்கள் இப்போ பாடியில் போடும்போது நிறைய பேருக்கு சுடிதார் தைக்கும்போது வர பிரச்சனை என்னன்னா, ஃப்ரண்ட் ஒரு பக்கம் சைடாக போயிடுது, பேக் ஒரு பக்கம் சைடாக போயிடுது. போடும்போது ரெண்டும் கரெக்டான ஷேப்பில் வரல, பேக் தள்ளி வருது, ஃப்ரண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இதெல்லாம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக அந்த நாச்சஸ் போட்டு அந்தந்த இடத்துல அதை மேட்ச் பண்ணி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான். இப்போ கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பைப்பிங் வேணுமா, டிசைன் வேணுமா, என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பேசிக்கான ஒரு சுடிதார் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இது 32 பாடி சைஸு, அதாவது அவங்களுடைய மார்பு சுற்றளவு 32, இடுப்பு 25, சீட் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 34, 36 இந்த அளவு தான். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சின்ன அளவாக இருந்தால் அதில் என்ன பண்ணணும், உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். செஸ்ட்னா கரெக்டாக இப்படி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது, வெயிஸ்ட் இப்போ ஹிப் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நெக்கு ஷோல்டர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே தெரியும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பேண்ட்டும் ஒரு சுடிதாரனுடைய டாப்பும் எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு அளவாக எப்படி நெக்கு நம்ம வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து 2.5 தான் நெக்கினுடைய அகலம். கேன்வாஸில் வெட்டும்போது அந்த ஸ்டிச்சிங் அளவு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 அப்படிங்கிறத வச்சு வெட்டலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 2.25 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 வச்சு வெட்டிக்கலாம். கழுத்தினுடைய அகலத்தை பொறுத்து தான் எப்படி வேணாலும். இப்போ இவங்களுக்கே 3 இன்ச்சு வேணும்னாலும் நம்ம வச்சு வெட்டலாம். நெக் வைடாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சு வைக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஆம்ஹோல் லூஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு அந்த ஆம்ஹோலினுடைய அகலத்தை நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோவோ உங்களுடைய டவுட்ஸோ வந்து என்னால் கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் குறையிற அளவுக்கு என்னுடைய வீடியோவில் வர விளக்கங்கள், ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் மேற்கொண்டு உங்களுக்கு அதில் விளக்கங்கள் கொடுக்க முடியும். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்கையும் தான் நான் அதிகமாக இதில் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.